நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 200லேருந்து 250 கிளாஸ் போட முடியுங்க. இந்த ஹோல்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து கரும்பை வச்சா போதும். எந்த அளவுக்கு ஹேண்டியாகவும் சேஃப்டியாகவும் எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். கரும்பு ஜூஸ் போட்டோன்னே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் உங்களுக்கு சக்கை தான் இருக்கும். ஜூஸ் கண்டென்ட்டே சுத்தமாகவே உங்களுக்கு இருக்காது. சார் வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. தொடர்ந்து நிறைய மிஷினரி வீடியோ வந்து நம்ம எம்கே குமரவேல் இண்டஸ்ட்ரியில் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க ப்ரோ? கண்டிப்பாங்க. நான் அதுக்கு முன்னாடி எம்கே பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேங்க. எம்கே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 35 வருஷமாக நிறைய இண்டஸ்ட்ரீஸில் தேவையான நிறைய மிஷின்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். எம்கே எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் இருகூரில் அமைஞ்சிருக்குங்க. என் பேர் ஸ்ரீராம் குமரவேல். நம்ம எம்கேல என்னென்ன மிஷின்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோங்க. இன்னைக்கு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சுகர் கேன் ஜூஸ் மிஷின் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சம்மர் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எல்லா சீசனல் பேசிஸ்லையுமே இந்த மிஷின் வந்து இன்னைக்கு ரொம்பவே பாப்புலராக போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லேருந்து மாறி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கணும், நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து ரொம்ப சத்தாக இருக்கணுங்கிறது எல்லாம் கவனமாக இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக இருக்குங்க. கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து இந்த பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா இந்த மிஷின் வச்சு இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும், அது வெளியில் கூட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு. கண்டிப்பாக. ஏன்னா இதில் நாட்டு சக்கரை போட்டு குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த கரும்புலேயும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாங்க. சம்மருன்றப்ப இதோட பிஸ்னஸ் ஸ்கேல் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ நார்மலாக சென்னை சைடு கோயம்புத்தூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாள்லயுமே கிடைக்கிற ஒரு பொருளா இருக்கு. இதுல எந்தெந்த மாடல் இருக்கு ப்ரோ? கண்டிப்பாங்க. இன்னைக்கு கரும்பு ஜூஸ் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம மிஷின் ரொம்ப பெருசா இருக்கும். கை மாட்டிருச்சுன்னா என்ன பண்றது, இல்ல வந்து லேடிஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா பழக்கம் இல்லாதவங்க பயன்படுத்தினா என்ன ஆகும் தான் ரொம்ப பயங்க. அவங்களோட பயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நியாயமானது தான். ஏன்னா ரோட் கடையில் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், ரொம்ப பெருசா இருக்கும் மிஷின். அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஷினோட செலவு வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மிஷினோட ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மிஷின்லாம் அந்த பழைய காலத்து இரும்பு இரும்பு மெத்தட்ல தான் இருக்கும். கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்காது, கிரீஸோட தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க கையில பிடிச்சா சுத்தி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு சொல்யூஷனா நம்ம எம்கே தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இயர்ஸா இந்த மாதிரி சுகர் கேன் மிஷின் எஸ்எஸ்டிஎஃப்ல நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. இப்போ இந்த நியூ இயர் 2026க்கு நியூ மாடலா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க முன்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹேண்டியா கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச்சு வர மாதிரி தான் நம்ம மிஷினே அங்கே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கூட்டிலையோ இல்லை எக்ஸல்லையோ சும்மா முன்னாடி வச்சு ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் அங்கே வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் ஈவினிங் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சுட்டு இருக்கிறது இன்ஜின் மாடலுங்க. 5 HP இன்ஜினில் நம்ம ஓட்டக்கூடியது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆப்ரேட் நம்ம கொடுத்து வந்திருக்கோம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடை வச்சிருப்பீங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கலாம், ஸ்டேஷனரிஸ் வச்சிருக்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழமுதிர் வச்சிருப்பீங்க. எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்காக நாங்கள் மோட்டர் ஆப்ரேட்ல பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இல்லை மோட்டர் இல்லை சார் நான் வந்து ரோட் ஃபேஸஸ்ல வச்சு ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் இன்ஜின் டைப் எடுக்கலாங்க. இதில் 1 மணி நேரத்துக்கு நீங்கள் 200லேருந்து 250 கிளாஸ் நீங்கள் வந்து கரும்பு எடுத்துக்க முடியும். ஒரு ஸ்ட்ரோக் நீங்கள் ஜஸ்ட் வச்சு விட்டாலே போதும். உங்களுக்கு ஃபுல் ஜூஸை வந்து உங்களுக்கு எடுத்துட்டு அவுட்புட் வந்து சக்கையில கிட்டத்தட்ட ஒன்றுமே ஜூஸ் கண்டென்ட்டே உங்களுக்கு இல்லாத மாதிரி எடுத்து கொடுத்துரும். சரிங்க சார். இப்போ இன்னொரு மாடல் வந்து கரண்ட் இருக்க மாதிரி பண்ணுறது. ஆமாங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? அந்த ஒன்று மட்டும் தான் டிஃப்ரெண்ட்? இதுதான் உங்களுக்கு மெயினான டிஃப்ரென்ஸ். பர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காதுங்க. நீங்க ரோட் ஃபேஸ்ல வச்சு ஆப்ரேட் பண்ணணும், இல்ல கடையிலே வச்சு ஆப்ரேட் பண்ணணும்னாலும் நீங்க இன்ஜின் டைப் போகலாம். பட் கரண்ட் இருக்கு, ஏன் நான் வந்து பெட்ரோல் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பவர் சோர்ஸ் போகலாம். இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய பேர் ஒரு அடிஷனல் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கவங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி மிஷின் போட்டு கரும்பு மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் போகிறது எல்லாருமே தவிர்த்துட்டு வராங்க. இந்த மாதிரி ஆர்கானிக்காக குடிக்கணும், சத்துள்ள பொருளாக சாப்பிடணுங்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாத்தோட எண்ணமாகவும் இருக்கு. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லேருந்து எல்லாருமே அதான் நினைக்கிறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்குற பிஸ்னஸாக இருக்குங்க. ஓகேங்க சார். இப்போ நம்ம லாஸ்ட் இயர் உங்களோட பிராண்டில் வந்து எம்கேல வீடியோ போட்டிருந்தோம். அந்த மிஷின் வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. ஆமாங்க. ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன கஸ்டமைஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? இப்போ மோட்டார் ஆப்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் சிஸ்டம் வருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஹைட் வரும் உங்களுக்கு. பட் அது வந்து நீங்கள் ஒரு கடையில் வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல இருக்க போகுது. பட் வந்து இன்ஜின் மாடல் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் வெயிட்லையும் அதோட ஸ்ட்ரக்சர்லேயும் கொஞ்சம் கம்மி பண்ணால் இனிமேல் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக
போன வருஷம் மாடலை விட இந்த வருஷம் நாங்கள் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் தி ஹைட் நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதோட அகலமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 இன்ச் வர மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோங்க. ஸோ ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்கூட்டிலையோ இல்லை டிவிஎஸ் எக்ஸல்லையோ கூட வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கடை பண்ணி போட்டுக்க முடியுங்க. ஓகேங்க சார். அப்போ எல்லாமே இது ஒரு சிறிய பொருளாக ஆக்கணுன்றதுக்கு. ஆமாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். நம்மளோட கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹேண்டியாகவும் சேஃப்டியாகவும் எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்க சார். இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துலாங்களா? கண்டிப்பாக. இப்போ இது வந்து பெட்ரோல் இன்ஜினுங்கனால பெட்ரோல் நிறைய போகுமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும்போது பெட்ரோல் போகுமோ நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 200லேருந்து 250 கிளாஸ் போட முடியுங்க. இந்த ஹோல்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து கரும்பை வச்சா போதும். இப்போ வெளியில் நீங்கள் பார்க்குற மிஷின் எல்லாம் ரொம்ப கிரீஸாக ஒரு பெரிய ரோலராக இருக்கும். ரோலர் ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். நீங்கள் பெரிய கரும்பா இருந்தாலும் சரி சின்ன கரும்பா இருந்தாலும் சரி இதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் சக்கை மட்டும் உங்களுக்கு வெளியில் வந்துருங்க. ஜூஸ் வந்து இந்த அவுட்புட் வழியாக வந்துடும். இப்போ லைவாகவே உங்களுக்கு நான் மிஷின் எப்படி ஆன் பண்ணணும், அவுட்புட் எப்படி வருதுன்னு லைவாகவே காணும். ஓகேங்க சார். சார் இன்னொரு சந்தேகம், இப்போ 1.25 மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. அப்போ கரும்பு போடுறப்ப மட்டும் இதை ஆன் பண்ணிக்கலாம், மற்ற டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம்? ஆமாங்க. இப்போ நீங்கள் நான் பெரிய மிஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணியே வச்சிருக்கணும். திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பெல்ட்டை சுற்றி விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இது ரொம்ப ஈஸிங்க. ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். நீங்க ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆன்ல வச்சுட்டு ஒரு டைம் நீங்க ரீகாயில் பண்ணீங்கன்னா போதும், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரும்பு ஜூஸ் நீங்க போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பொசிஷன்ல வச்சுட்டு இன்ஜின் ஆஃப்ல வச்சுக்கலாம். பெட்ரோல் வீணாகாது உங்களுக்கு. இது ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸிங்க. இப்போ சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பொசிஷன்ல இருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆன் பண்றேன். ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் ரீகாயில் பண்ணீங்கன்னா போதும், ஸ்டார்ட் ஆயிரும். கரும்பு ஜூஸ் போட்டோன்னே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் உங்களுக்கு சக்கை தான் இருக்கும். ஜூஸ் கண்டென்ட்டே சுத்தமாகவே உங்களுக்கு இருக்காது. சார் இன்னொரு சந்தேகம், இப்போ அந்த இரும்பு மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் 3 டைம் வரைக்கும் விடுவாங்க. கண்டிப்பாக. இதில் ஒரு டைம் தான் விட்டீங்க, அதில் இவ்வளோ ஜூஸ் கிடைச்சிச்சு. ஒரு டைம் விட்டாலே போதும்? ஒரு டைம் விட்டாலே போதுமானதுங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி எலுமிச்சம்பழம் வச்சு விடலான்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சக்கை உங்களுக்கு முழுசாக வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இஞ்சியோ இல்லை எலுமிச்சம்பழமோ வச்சு திருப்பி கூட நீங்கள் விட்டுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது நீங்கள் வந்து மற்ற ஏதாவது கேரட் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இதிலே வச்சு விட முடியும். இஞ்சி தனியாக வச்சாலும் நீங்கள் விட்டுக்கலாங்க. ஓகேங்க சார். ஆனால் ஒரு டைம் விட்டாலே உங்களுக்கு போதுமானதுங்க. நம்மளோட கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துடுறாங்க. 2வது டைம் இது ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி இஞ்சி எலுமிச்சம்பழம் வச்சு உங்களுக்கு ஜஸ்ட் உள்ள விட்டுருவாங்க. அதோட சார் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள. ஓகே சார். இப்போ இந்த ஒரு டைம் பண்றதுனால நமக்கு அந்த பெட்ரோலுமே சேவ் ஆகுது. பெட்ரோலுமே உங்களுக்கு நம்ம இதுல 3-4 டைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பா இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க எஸ்எஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கனால உங்களுக்கு வாஷிங் வந்து ரொம்ப ஈஸிங்க. ஓகே. இது ஃபுல்லாமே எஸ்எஸ் தான், இதுவும் ஃபுல்லாமே எஸ்எஸ் தான். நீங்க ஈவினிங் முடிஞ்ச உடனே இதுல ஜஸ்ட் தண்ணி ஊத்தி மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே தண்ணி வழியாவே வெளியில வந்துடும். ஜஸ்ட் ஒரு கிளாத்தை வச்சு வாஷ் பண்ணிட்டு ஹேண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க ஹேண்டில் பிடிச்சி நம்மளோட வண்டியில் எங்கன்னா அதை வச்சு நீங்க திருப்பி எடுத்துட்டு போய்க்கலாம். மிஷினும் ரொம்ப சேஃபாவே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட முடியும். சார் இப்போ மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு விடுறோம், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு செகண்ட் ஒரு 2 செகண்ட்லேயே வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்குது. கண்டிப்பாக. ஸோ இப்போ அந்த உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் மாற்ற பிரச்சனை அந்த மாதிரி வருங்களா? இல்லைங்க, இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் ஃபீட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உள்ள உங்களுக்கு எதுவுமே மாட்டாது. கொஞ்சம் ஹை ஸ்பீடில் நம்ம கொடுத்துருக்கனால கியர் செட்டப்பு உங்களுக்கு ரொம்பவே க்ரஷிங் நல்லாவே இருக்கும். ஸோ ஸ்ட்ரக் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா கரும்புமே வெளியில் வந்துருங்க. ஓகேங்க சார். இப்போ இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் வாங்குறாங்கன்னா எத்தனை நாள் வரைக்கும் வாரண்டி அந்த மாதிரி ஏதாச்சும்? கண்டிப்பாக. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்கே வந்து மேனுஃபேக்சரர் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் உங்களுக்கு லேபர் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். தேய்மான பொருள் எதாக இருந்தால் அதுக்கு வந்து நம்மகிட்ட அமௌண்ட் வருங்க. தேய்மான பொருளுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட ரெடிலி அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆஸ் அ மேனுஃபேக்சரராக எங்கிட்ட நீங்கள் பயப்படாமல் இந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் சார். ஏன்னா இந்த மிஷினை வந்து நம்ம OEMல தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸ்டாண்டர்டைஸ் ஸ்பேர்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் இதோட ஸ்பேர்ஸ் ரெடிமேடாக கிடைக்குங்க. சரிங்க சார். இப்போ இந்த 2026 இந்த மிஷின் லான்ச் பண்ணுறீங்க, பொங்கல் ஆஃபராக வந்து இதனால் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர் மாதிரி போடுறீங்களா? நம்ம ஜான் 2026 இந்த பெஸ்ட்டான மாடல் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோங்க. இந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் ஆஃபராக 5000 ரூபா வரைக்கும் நம்ம ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மிஷினோட ரேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மிஷினோட டீட்டெயில்ஸும் இதோட ஸ்பெஷல் ஆஃபரும் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. சார் இப்போ நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வீடியோ பார்ப்பாங்க. ஸோ இப்போ அங்கே இருக்கவங்க வாங்கினா டேரெக்டாக வரணுமா இல்லை கொரியர் மூலயமா வாங்கிக்கணும்?
கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இல்ல நம்ம கம்பெனிக்கு வரதுனால நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் இருகூர்ல அமைஞ்சிருக்குங்க. இல்ல மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லைவா பார்க்கணும்னா வீடியோ கால்ல வரலாம். நாங்களே இந்த டெமோவும் காமிச்சிருவோம். இந்த மிஷின் நீங்க டெமோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட், நெட் பேங்கிங் இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிஷின்ல இஎம்ஐ நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. ஸோ தவணை முறையில நீங்க வாங்கிக்கலாம். இந்த மிஷினை நீட்டா நம்ம பேக் பண்ணி லீடிங் பார்சல் சர்வீஸ் கிட்ட நம்மளோட டைப் இருக்கு. ஸோ இந்த மிஷினை நீட்டா பேக் பண்ணி உங்க இடத்துக்கே நம்ம பார்சல் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருவோம். ஓகேங்க சார். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எங்கள் சேனல் சார்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரியும். ரொம்ப நன்றிங்க.